பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சுசீந்திரம் அருகே ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் 34 வயதான மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன். இவர் தனது வீட்டில் பெட்டி கடை வைத்து நடத்தி வந்தார். மேலும் அந்த கடையில் குட்கா, புகையிலை விற்பனை செய்யப்படுவதாக கூறி தென் தாமரைக்குளம் போலீசார் அவரை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 9ஆம் தேதி நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் 13ஆம் தேதி காலை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சபரிவர்மன் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். முன்னதாக சிறையில் இருந்தபோது அவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே சபரிவர்மன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து அவரது உறவினர்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தனது மகன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் போலீசார் தனது மகனிடம் அடிக்கடி லஞ்சம் வாங்கி வந்ததாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். போலீசாரின் தாக்குதலால் தனது மகன் இறந்ததாக குற்றம் சாட்டிய அவரது உறவினர்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடலை வாங்க மாட்டோம், நீதி கிடைக்க வேண்டும். உடலில் போலீசார் அடித்த காயங்கள் உள்ளன. உடற்கூறு ஆய்வை நீதிபதி முன்பு வீடியோ பதிவு மூலம் செய்ய வேண்டும். எனது மகனை தாக்கிய போலீசாரை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மறியலில் ஈடுபட்ட சிறையில் உயிரிழந்த சபரிவர்மனின் சகோதரி கௌதமி மயக்கமடைந்தார். உடனடியாக அவருக்கு முதலுதவி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பாதிக்கப்பட்டவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் உயிரிழந்த சபரிவர்மனின் தாயாரை கைத்தாங்கலாக அழைத்துச் சென்று சபரியின் உடலை காண்பித்தார். இது குறித்து மாஜிஸ்ட்ரேட் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விசாரணையின் அடிப்படையில் குற்றம் இழைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு பலரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள பதிவில், தாவேகா ஆட்சியிலும் தொடர்கிறதா லாக்அப் மரணங்கள்? விசாரணை வேண்டும். தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்படுபவர்களுக்கு அவ்வப்போது கை கால்களில் எலும்பு முறிவுகள் ஏற்படுவதும், பாத்ரூமில் வழுக்கி விழுந்து விட்டதாக காவல்துறை அதை மழுப்புவதும், கைதிகள் செல்லும் கழிவறைகள் மட்டும்தான் எப்பொழுதும் வழுக்குமா என நீதிமன்றங்கள் கண்டிப்பதும் தொடர்கதையாகி வரும் நிலையில் காவல் நிலையங்களில் ஏற்படும் மரணங்களை நம்மால் எளிதாக கடந்துவிட முடியவில்லை. காரணம், திருப்புவனம் அஜித்குமாரின் லாக்அப் மரணம் நம்முள் ஏற்படுத்திய தாக்கம் அத்தகையது. அவரை போன்ற இன்னொரு அப்பாவியை இழக்க தமிழகம் தயாராக இல்லை. எனவே விசாரணை கைதி சபரிவர்மன் மரணத்தின் உண்மை காரணம் என்னவென்பதை எவ்வித சமரசமுமின்றி கண்டறிய வேண்டுமெனவும், சிறையில் உள்ள கைதிகளின் உடல்நலத்தை பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டுமெனவும் முதல்வர் விஜயை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை அவரை நீதிமன்றத்தினுடைய முன் நிறுத்தி அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. நீதிமன்றத்திற்கு வருவதற்கு முன்பாக அந்த சபரியை கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சோதனை எல்லாம் செய்து நீதிமன்றத்தின் மூலமாக சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதிகாலையில் 5:30 மணி அளவில் 5 மணிக்கு மேலாக அந்த சபரியினுடைய மனைவிக்கு அவர் உடம்பு நலமில்லாமல் இருப்பதாகவும், பின்னர் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அவர் இறந்து விட்டதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த மரணம் என்பது சிறைச்சாலைக்குள்ளே நடந்திருக்கிறது. சிறைச்சாலைக்குள்ளே நடந்திருக்கின்ற இந்த மரணத்திற்கு ஆளுகின்ற அரசு பொறுப்பேற்க வேண்டும். அந்த சாவிற்கு
இன்றைக்கு ஆளுகின்ற அரசு பொறுப்பேற்று அந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடும் சின்ன இளமையான வயசில் இருக்கின்ற ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் சார்பாக நான் இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். அல்லது யார் தவறு செய்திருந்தாலும் சரி, அது காவல் நிலையமாக இருந்தாலும் அது சிறைச்சாலையாக இருந்தாலும் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் நான் அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆட்சியில் வந்து விஜய் குறை சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்க மாதிரி இல்ல, இது அந்த அரசு போனாலும் ஆட்சி தான் மாறி இருக்கவில்லை, காட்சி மாறவே இல்லை. இந்த அரசு அதனுடைய தொடர்ச்சியாக இருந்து கொண்டு, எனவே எனக்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும். அதே போல அந்த இளம் மனைவிக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு அரசு உடனடியாக முன்வர வேண்டும். எஸ்ஐக்கு என்ன மாதிரி யார் எப்படி தாக்குதல் நடத்தின எஸ்ஐ அது என்ன தெரியாது. அது காவல்துறை யாராக இருந்தால் சரி, குற்றவாளி கண்டுபிடிக்க வேண்டியது யாருக்கு? அரசுடைய பொறுப்பு, காவல்துறையுடைய பொறுப்பு. அவர்கள் கண்டுபிடித்து யார் அவர்களை இந்த குற்றத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். நீதியரசர் முன்னணிக்கு வந்திருக்காரு. நீதியரசர் ஆமா, நீதியரசருக்கு முன்னால் தான். ஏன்னா சிறைச்சாலையில இறந்திருக்கிறதுனால நீதியரசர் வந்து அதை பார்த்து தான் என்னது போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். அதனால அவருக்கு சொல்லியிருக்காரு, டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து தான் போஸ்ட்மார்ட்டம் நடக்கும், எல்லாம் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக சரியான திசையிலே நடவடிக்கை மேற்கொள்ளணும். 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு மீண்டும் வற்புறுத்துவது, அந்த ஏழை வாழ்வாதாரத்திற்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு அரசு கொடுக்கணும். இந்த மரணத்திற்கு அரசு தான் என்னது பொறுப்பேற்கணும். அதே போல அந்த பிள்ளைக்கு, இளம் மனைவிக்கு வாழ்வாதாரத்திற்கு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.